மேச ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சிறப்பும் சிக்கலும் கலந்த பலன்கள் கிடைக்கும். சில இடங்களில் வேலை அழுத்தம் அதிகமாக இருக்கும், சில இடங்களில் நினைத்த காரியம் பிரகாசமாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் வரலாம், அதே நேரத்தில் எதிர்பார்த்த பதவி உயர்வு தள்ளி போகலாம். வியாபாரத்தில் சில லாபம் உண்டாகும், புதிய முயற்சிகளில் இறங்குவதற்கான நேரம். குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும், பிள்ளைகளால் சில பாதிப்புகள் உண்டாகும். உத்தியோகம். உத்தியோகத்தில் இணக்கமான சூழ்நிலை இருக்கும், பதவி மாற்றம், இடமாறுதல் பற்றிய பேச்சுவார்த்தை நடக்கும். வியாபாரம். வியாபாரத்தில் சுமாரான லாபம் உண்டாகும், தொழிலை அதிகரிக்க ஏற்ற நேரம். குடும்பம். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அகலும், பிள்ளைகளால் சிரமங்கள் வரலாம், பெரியோரின் ஆதரவு கிடைக்கும். பணம். குடும்ப தேவைக்காக பணத்தை சம்பாதிப்பதில் அக்கறை செலுத்த வேண்டும். கலைத்துறையினர். கலைத்துறையினர் பிரகாசமான வாய்ப்புகள் கிடைத்து நன்மைகள் உண்டாகும். புதிய முதலீடுகள். மிக நிதானமாக முதலீடுகள் செய்ய வேண்டும். ஜோதிட ரீதியான பலன்கள். சந்திரனின் இடப்பெயர்ச்சி ஏற்ற இறக்கமான பலன்களை கொண்டுவரும். சூரியன் 9இல் இருப்பதால் தந்தையார் வகையில் மருத்துவ செலவு ஏற்படலாம். எச்சரிக்கை. வரவு செலவு கணக்குகளில் கவனமாக இருக்க வேண்டும். புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த வாரம் மேச ராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றுக்கு வேண்டிய செயல்களை செய்ய வேண்டும். பண விஷயத்தில் பக்குவமாக இருக்க வேண்டும், மேலும் பெரியோரின் ஆதரவு உண்டு. அதிர்ஷ்ட நாட்கள் 16, 19. அதிர்ஷ்ட எண்கள் 9, 1. சந்திராஷ்டமம் 16 இரவு முதல் 17 காலை வரை. வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகன். பரிகாரம்: தினமும் காலையில் வீட்டு பூஜையறையில் தீபம் ஏற்றி கீழ்காணும் பாடலை 27 முறை பாராயணம் செய்யவும். வீடு, மனை, வாகனங்கள், வெற்றியெல்லாம் தேடி வந்து தருகின்ற மங்களனே, நாடியுன்னை வணங்குகின்றேன், நாளெல்லாம் ஓடிவந்து அருள் செய்வாய், போற்றி போற்றி.